கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகபெருமான் ஆறுமுகனாக அவதரித்த வைகாசி விசாகத்தன்று முடிந்தவர்கள் விரதமிருக்கலாம். உலகம் கொடுக்கும் சிற்றின்பங்களை மறந்து பேரின்பமான இறைவனை அடைய வழிகாட்டும் குருவின் பாதம் சரணடைய வேண்டிய தினம்தான் இது. அழகிய தோற்றம், ஆறுமுகம், 12 திருக்கரங்கள், ஒரே உடல் என ஞானத்தின் புகலிடமாக சிவபெருமானின் ஸ்வரூபமாக அவதரித்தார் முருகபெருமான். வீரமும் விவேகமும் இருந்தாலும் மறுபக்கம் எதிரிகளையும் நேசித்து தன்னுடன் வைத்துக் கொள்ளும் மனப்பாங்கு படைத்தவர். கலியுகத்தில் தீயவர்கள் மட்டுமே அதிகமாக இருக்கும் சூழலில் நல்லவர்களாக வாழ நினைக்கும் சிலரை எப்படி வாழ வைப்பது என்ற நோக்கத்தில் சூரபத்மனை வதம் செய்து நல்லவர்களை பாதுகாத்து வாழ வைப்பேன் என்று நமக்கு உறுதி கொடுக்க எடுத்த அவதாரம்தான் இது. முருகனை வழிபட உங்கள் உடல் உபாதைகள் தடையாக இருக்கும் என்றால் அதை உடைத்தெறிந்து விடுதலை பெற முருகனை ஒரு மருத்துவராக பாவித்து கந்த சஷ்டி கவசத்தையும், பேரின்பத்தை அடைய முருகபெருமானை ஒரு ஞான குருவாக பாவித்து ஞானகுரு கவசத்தையும் படித்து அந்த ஞானஸ்கந்தனின் அருள் கிட்ட உங்கள் கண்களை மூடி தியான நிலையில் அமர்ந்து விசாக நட்சத்திரத்தன்று விசாகனை வழிபடுங்கள். 5 முக குத்துவிளக்கை ஏற்றி வலம்புரி சங்கை வைத்து உங்கள் பூஜையை தொடங்குங்கள்.